ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம் நடுவில் பெரிய நன்மைகளை செய்வாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதை பிரியப்படுகிறவர்கள் அதை புசிப்பார்கள். அதில் பிரியப்படுகிறவர்கள். நம்முடைய நாவின் அதிகாரம் எவ்வளவு மேன்மையானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சிலருடைய நாவின் அதிகாரம் எப்படி இருக்கும் என்றால், மற்றவர்களை சபிப்பதில் இருக்கும், மற்றவர்களை குறைவாக நடத்துவதில் இருக்கும். சிலருடைய நாவின் அதிகாரம் எப்படி இருக்கும் என்றால், தங்களை தாங்களே குறைவுபடுத்துகிற பேசுகிறதாக இருக்கும். சிலருடைய நாவின் அதிகாரம் எப்படி இருக்கும் என்றால், புறம் கூறுவதாகவே அவர்களுக்கு இருக்கும். இந்த நாவின் அதிகாரம் எவ்வளவு பெரியது என்பதை யோசித்து பாருங்கள். உலக பழமொழி ஒன்று இருக்கிறது. சில நல்ல மனிதர்கள், வளர்ச்சியடைந்த மனிதர்கள், அவர்களை பார்த்து நாம் சர்வ சாதாரணமாக பேசுகிறது தான், நீ ரொம்ப இளைத்து விட்டாய், ஐயோ உன் முகமெல்லாம் வாடி இருக்கிறது. அவன் நன்றாக தான் இருப்பான், ஆனால் இப்படி சொல்ல சொல்ல அவன் இளைத்து போய் வாடி அவன் சரீரம் வியாதிப்பட்டுவிடும். சிலர் மேன்மையாய் சொல்லுவார்கள், ஐயோ எனக்கு இப்படி இருக்கிறது, எனக்கு அப்படி இருக்கிறது. ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அவர்கள் ஒன்றுமில்லாமலே போய்விடுவார்கள். நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறது அதன் கனியை புசிப்பார்கள். அப்படி என்றால் தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கற்று தந்திருக்கிறார், நன்மைகளை கற்று தந்திருக்கிறார், அறிக்கையிடுதலை கற்று தந்திருக்கிறார். நான் தேவனோடு கூட நல்ல உறவு வைத்திருந்தால் எனக்குள்ள விசுவாசத்தின் வார்த்தைகள் புறப்படும். அதற்காக இல்லாததை நான் சொல்லுவதல்ல, என் வாழ்க்கையில் கற்றுத்தந்த வாக்கு தத்துவத்தை முன்னிறுத்தி நான் செபிப்பேன். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். சில நேரங்களில் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு சொல்லி நம்மை தாழ்த்தி 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 விடுவார்கள். ஆனால் நாமோ கர்த்தருக்குள் பலப்படுத்தி கொள்ள முடியும். அந்த வார்த்தைகள் செயலிழக்கப்பட முடியும். அந்த வார்த்தைகள் செயல்படாமல் போகவும் பண்ண முடியும். தாவீது இடத்தில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதுடைய சகோதரர்கள் அவனை சபித்தார்கள். தாவீதுடைய சகோதரர்கள் அவனை குறைவாய் பேசினார்கள். தாவீதுடைய சகோதரர்கள் அவனை திட்டினார்கள். அவனை மிகவும் வருத்தப்படுத்தினார்கள். ஆனால் தாவீதோ கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்துகிறதை அவன் பழகி கொண்டான். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தரோடு கூட நடந்தான். கர்த்தரிடத்தில் வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொண்டான். அவன் கர்த்தரிடத்தில் பலப்படுத்தி கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் விட்டுவிடாமல் பிடித்திருந்தான். அதனால் அவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. மென்மேலும் அவன் வளர்கிறவனாய் மாறினான். வர வர விருத்தி அடைந்தான். சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. ஆனால் சவுல் குடும்பம் வர வர குறைந்தது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை. மற்றவள் அவன் முன்னேற மாட்டான், அவன் அழிந்து போவான், அவன் இப்படி அவன் அப்படி என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டது, வாக்கு தத்துவத்தை மட்டும் பிடித்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு விரோதமாய் வசனிக்கப்படுகிற எந்த வார்த்தையும் வாய்க்காதே போகும். எந்த ஒரு வார்த்தையும் அது செயலிழந்து போகும். எந்த ஒரு வார்த்தையும் அது செயல்படாது என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வாயில் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பழகுங்கள். மற்றவர்களை குறித்து மேன்மையாய் பேச பழகுங்கள். மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண பழகுங்கள். உங்களை குறைவாய் சொல்கிறவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். புறம் கூறுகிறவர்களை குறித்து கவலைப்படாதீர்கள். அவர்கள் பேசுகிற பேச்சை குறித்து கவலைப்படாதீர்கள். காரணம், அதற்கெல்லாம் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அவர்களுக்கு. உங்களுக்கோ
தாவீதை குறைவாய் பேசினார்கள், தாவீதை கேவலமாய் பேசினார்கள், தாவீதை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவனை என்னென்னமோ சொல்லி திட்டினார்கள். சிமே என்பவன் அவன் திட்டின காரியங்களை பார்த்தால் ஐயோ, அவனோடு கூட நடந்து செல்கிற படை தலைவர்கள் சொல்கிறார்கள், ஒரு வெட்டில் வெட்டி விடுகிறேன் என்று சொல்லிவிடும். அவன் இல்லை, அவன் என்னை நிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு ஆணையிட்டார். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அவன் அந்த துக்கத்தின் நடுவிலையும் அதை கர்த்தர் அனுமதித்தார் என்று எடுத்துக்கொண்டான். யோசேப்புக்கு தரிசனங்கள் இருந்தது, யோசேப்புக்கு திட்டங்கள் இருந்தது. இதை தன் தகப்பனுக்கும் தன்னுடைய சகோதரருக்கும் சொன்னால் யோசேப்பை மற்றகமாய் நடத்தினார். விற்று போட்டு விட்டார். அவன் விற்கப்பட்டு போனான். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? அவன் தன்னை சிறையில் இருக்கும் பொழுது கூட கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை மகிழ்ச்சியோடு சிறையில் இருக்கும் பொழுது கூட 2 மனிதர்களுக்கு தரிசனத்தை சொல்லுகிறான். அவருடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். ஒருவன் அவனை கேவலமாய் திட்டுகிறான், ஒருவன் அவனை ஏற்றுக்கொண்டான். திட்டினவனுக்கு அவனுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியே அது நடந்தது. ஏற்றுக்கொண்டவனுக்கும் சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியே நடந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை கர்த்தர் விளங்க பண்ண விரும்புகிறார். உன்னாவின் அதிகாரம். அதை நீ நன்மைக்கு எதுவாக செயல்படுத்தினால் அதன் கனியை புசிப்பாய், தீமைக்கு எதுவாக செயல்படுத்தினாலும் அதன் கனியை புசிப்பாய். நன்மைக்கு எதுவாக என்றால் நன்மைக்கு எதுவான கனி, தீமைக்கு எதுவாக என்றால் தீமைக்கு எதுவான கனி. உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த தான் விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மற்றவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள், மற்றவர்கள் என்னை அப்படி சொல்லிவிட்டார்கள், மற்றவர்கள் என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள். கலங்காதிருங்கள், செவியுங்கள், தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் சோதரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்படி கர்த்தர் செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் தேவனிடத்தில் நன்மையான வார்த்தைகளையும் தீமையான வார்த்தைகளையும் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் வாயில் இந்த நல்ல வார்த்தைகள் புறப்படட்டும். ஆசீர்வாதத்தை நன்மை அனுபவிப்பீர்கள். ஆமேன், ஆமேன்.